இந்த உலகத்துல உண்மையா வாழுறவங்களுக்கா மதிப்பு, இல்ல அதிக சலசலப்பு உண்டாக்குறவங்களுக்கா கௌரவம்? சத்தம் அதிகமா இருந்தா அது வெற்றி இல்ல, அது ஒரு போலியான மாயை. நீ அமைதியா இருந்தா சில பேருக்கு அது பிடிக்காது. நீ உன் பாதையில நடந்தா உன்னை விமர்சிப்பாங்க. நீ ஏன் இப்படி, மத்தவங்கள மாதிரி இருன்னு சொல்வாங்க. ஏன் தெரியுமா? உன் நிஷப்தம் அவங்களோட கர்வத்துக்கு போட்ட முகமூடிய கிழிக்குது. அதான் அந்த சலசலப்பு. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. பிறருடைய அங்கீகாரம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று: சுய விசாரணை. நான் யார்? என் பாதை என்ன? என் உண்மை என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில் உன் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அந்த உள் ஒளிய யாராலும் அணைக்க முடியாது. ஏன்னா அது உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இனி அடுத்தவன் பேச்ச உன் வாழ்க்கையின் ஸ்டியரிங்கா கொடுக்காத. சலசலப்ப கேளு, ஆனா அதுல சிக்காத. உன் உள்ளுக்குள்ள இருக்கும் நிஜமான பலத்துல நிலை கொள்ளுதல் செய். இப்போ உன் சொந்த பாதைக்கான முதல் அடியை எடுத்து வை. அமைதியா, ஆனா உறுதியா. இந்த உலகத்துல உண்மையா வாழுறவங்களுக்கா மதிப்பு, இல்ல அதிக சலசலப்பு உண்டாக்குறவங்களுக்கா கௌரவம்? சத்தம் அதிகமா இருந்தா அது வெற்றி இல்ல, அது ஒரு போலியான மாயை. நீ அமைதியா இருந்தா சில பேருக்கு அது பிடிக்காது. நீ உன் பாதையில நடந்தா உன்னை விமர்சிப்பாங்க. நீ ஏன் இப்படி, மத்தவங்கள மாதிரி இருன்னு சொல்வாங்க. ஏன் தெரியுமா? உன் நிஷப்தம் அவங்களோட கர்வத்துக்கு போட்ட முகமூடிய கிழிக்குது. அதான் அந்த சலசலப்பு. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. பிறருடைய அங்கீகாரம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று: சுய விசாரணை. நான் யார்? என் பாதை என்ன? என் உண்மை என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில் உன் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அந்த உள் ஒளிய யாராலும் அணைக்க முடியாது. ஏன்னா அது உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இனி அடுத்தவன் பேச்ச உன் வாழ்க்கையின் ஸ்டியரிங்கா கொடுக்காத. சலசலப்ப கேளு, ஆனா அதுல சிக்காத. உன் உள்ளுக்குள்ள இருக்கும் நிஜமான பலத்துல நிலை கொள்ளுதல் செய். இப்போ உன் சொந்த பாதைக்கான முதல் அடியை எடுத்து வை. அமைதியா, ஆனா உறுதியா.